உலகில் எத்தனை உணவை ருசிச்சாலும் மனிதர்களோட உணவு வேட்கை தீரவே தீராது போல. யாராவது அந்த 4வது தெருவில் உள்ள கார்னர் கடையில் பச்சை தண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னா கூட அங்கே போனாதான் மனசு ஆறும். ஏன்னா நம்மளோட டிசைன் அப்படி. அதுலேயும் இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் படுத்துகிற பாடு இருக்கே அப்பா. மூளை முடுக்கு சந்து பொந்துன்னு இருக்கிற எல்லா கடையையும் ஏகத்துக்கும் புகழ்ந்து தள்ளுறாங்க. மக்களும் அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு நம்பி போய் ஏமாந்துட்டு வர்றாங்க. இனிமே ஹோட்டலில் சாப்பிடவே கூடாதுன்னு புத்தாண்டு சபதம் எடுத்தவங்க 4 நாள் சேர்ந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறது இல்லையே அப்படிங்கிறது தான் சோகம். இப்போ ஏன் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, சமூக வலைதளங்களில் அப்பப்போ வர்ற நல்ல விஷயங்களையும் பார்க்கணும் தான். அந்த வகையில் ஜித்தின் சுரேஷுங்கிற இளைஞர் 105 கிலோ எடையை 70 கிலோவாக குறைச்சி மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக மாறியிருக்காரு. புரோட்டீன் அதிகம் உள்ள 11 வகை உணவுகள் தான் அவரோட இந்த எடை குறைப்புக்கு முக்கிய காரணமாம். எடை குறைப்புக்கு முன், எடை குறைப்புக்கு பின் அப்படின்னு புகைப்படங்களோட தன்னோட வெற்றி கதையை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்காக அவர் என்னெல்லாம் சாப்பிட்டாருன்னு பார்க்கலாம். உடல் தசைக்கு வலிமை கொடுக்கறதுல புரோட்டீன் தான் ராஜா. அதனால தான் புரோட்டீன் அதிகம் இருக்கிற சிக்கன் பிரெஸ்ட், சன்னா, கிரீக் யோகர்ட், பச்சை பயிர், பன்னீர், முருங்கைக்கீரை, பாதாம், முட்டை, மீன், சோயா, வேர்க்கடலை இந்த 11 உணவுகளையும் தினசரி சாப்பிட்டு தான் தன்னோட வெயிட்டை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாராம். இந்த உணவுகளை சாலட், ஸ்மூத்தி, கூட்டு, பொரியல், கிரில் அப்படின்னு விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டதா பகிர்ந்திருக்காரு. அவரோட இந்த கதையை கேட்டுட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி தங்களும் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் விட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்கள் உடம்ப ஃபிட்டாக வச்சுருந்தா அதுவே உங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் உடற்பயிற்சி மேலே பெருசாக ஆர்வம் காட்டாமல் இருந்தாலும் இதுக்கு மேலே உங்கள் உடம்பு மேலே அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்.